அந்தணர் என்ற சொல் யாரை குறிக்கிறது? குறிப்பிட்ட ஒரு பிரிவினரையா, குறிப்பிட்ட ஒரு குலத்தில் பிறந்தவரையா, அல்லது குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்பவரையா? அந்தணர் என்பவர் யார்? அந்தணர் என்றால் அறம் செய்வோர் என்கிறார் வள்ளுவர். அந்தணர் என்ற சொல் திருக்குறளில் 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது குறளில் அறவாழி அந்தணன் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். 30வது குறளில் அந்தணர் என்போர் அறவோர் என்கிறார் அவர். 543வது குறளில் அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். இந்த 3 குறட்பாவிலும் அந்தணர் என்கிற சொல் வரும்போது அதற்கு அருகிலேயே அறம் என்கிற கருத்தும் இணைந்தே வருகிறது. தமிழ் மரபில் அந்தணர் என்ற சொல் மிக பழமையானது, பொருள் பொதிந்தது. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தரர் பாடிய தேவாரம். திறம்புரி கொள்கை அந்தநீர் என்பது ஐங்குறுநூறு நவிலும் செவிலித்தாயின் கூற்று. நம்முடைய மரபில் அந்தணர் என்பவர் 6 வகை ஒழுக்கங்களை நோற்பவராக இருக்க வேண்டும் என்பது சமூக கட்டமைப்பு. வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல், ஏற்றல், ஈதல் ஆகியவையே அந்த 6 வகை ஒழுக்கங்கள். வேட்டல் என்றால் இறைவனிடம் வேண்டுதல். வேட்பித்தல் என்றால் இறைவனிடம் வேண்டுவது எப்படி என மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல். ஓதல் என்றால் மந்திரங்களை உச்சரித்தல். ஓதுவித்தல் என்றால் மந்திரங்களை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல். ஏற்றல் என்றால் தனக்கு உதவி தேவைப்படும் போது பாரபட்சம் பார்க்காமல் அகந்தையின்றி எவரிடமும் உதவி கேட்டு அதனை ஏற்றுக்கொள்ளுதல். ஈதல் என்றால் உதவி தேவைப்படுவோருக்கு பாரபட்சம் பார்க்காமல் உதவிகளை செய்தல். இந்த 6 வகை ஒழுக்கங்களையும் குறைவின்றி நோற்பவரே அந்தணர் எனப்படுகிறார். இதைத்தான் வள்ளுவர் அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டல் ஒழுகலான் என்கிறார். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு கொண்டு அருளை பொழியும் சான்றோர் எவரோ அவரே அந்தணர் என்பது இதன் பொருள். அந்தணர் என்பது சமூகம் தருகின்ற பெருமை. அது பிறப்பால் வருவதென்று, கல்வியால் வருவதென்று, தொழிலால் வருவதென்று. அந்தணர் என்கிற சமூக பெருமை வாழும் வாழ்க்கையால் வருவது. அறத்திலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என்கிற நோன்பால் வருவது.